இன்றைக்கி நம்மளோட டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்கு, அதோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இத்தனை நாள் நிஃப்டி பார்த்திங்கன்னா பியரிஷாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி சடனாக புல்லிஷாக இருக்குது பாருங்கள். நமக்கு டேட்டா நிஃப்டியில் என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஃபுல்லாகவே நிஃப்டியில் சிஇ டேட்டாஸ் தான் இருக்குது பாருங்கள். 26,000 சிஇ, 25,300 சிஇ, இந்த மாதிரி சிஇ டேட்டாஸ் இருக்குது. அதனால் புல்லிஷாக இருக்குது. மேபி டேட்டாஸ் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்டும் இருக்கும். நமக்கு நம்மளோட ஸ்டாக்கில் என்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது, அதை நம்ம செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசி இருக்குது. ஓஎன்ஜிசி வித் 300 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது, 310 சிஇன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஓஎன்ஜிசியில் 300 ஃபஸ்ட் டார்கெட்டு, 310 செகண்ட் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 296 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 299.55, ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட் வரைக்குமே ஹை ப்ரைஸ் போயிருக்கு. அப்படின்னா நமக்கு நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஒன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 310 வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு செகண்ட் டார்கெட் வந்து 310 தான் அப்டேட் ஆகிருக்கு. கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட கேப் ஃபில் ஆகலை, டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கனரா பேங்க் இருக்குது. கனரா பேங்க் நம்ம செக் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு டாட்டா மோட்டார் இருக்குது. டாட்டா மோட்டார் வித் 1000 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அப்போ டாட்டா மோட்டார்ஸில் 1000 தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு. டாட்டா மோட்டார்ஸில் வேறு எதுவும் டேட்டாஸ் அப்டேட் ஆகிருக்குதா அப்படின்னு ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எதுவுமே இல்லை. அப்போ டாட்டா மோட்டார்ஸில் 1000 மட்டும்தான் டார்கெட் நமக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 933 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 941 வரைக்கும் போயிருக்கு. லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 920 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நீங்கள் இன்றைக்கான லோவில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ 940 அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஆனால் இன்னும் 1000 வரைக்குமே நமக்கு டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. 1000 வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். அது ஒரே நாளில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் வாய்ப்பு இல்லை. பட் 1000 வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வித் 510 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எதுவும் டேட்டா இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் 510 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 495 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் எக்ஸாக்டாக 510. அப்போ நம்மளோட டார்கெட் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு கேண்டில் தான் 494லேருந்து 509 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. அப்போது ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில்லையே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதாவது 930லேருந்து 945 நடந்த ட்ரேட்லேயே உங்களுக்கு ஸ்டாக்கில் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. சப்போஸ் 930 டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. அப்போ தான் உங்களால் லாஸை அவாய்ட் பண்ண முடியும். அதனால தான் எப்போவுமே லைவில் டேட்டா செக் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு வீடியோலையுமே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐஓசி 160 பிஇ 150 பிஇன்ற டேட்டாஸ் இருக்குது. அப்போ ஐஓசியில் 160 நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு, 150 நமக்கு செகண்ட் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 169 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் 165 வரைக்கும் போயிருக்கு. 165க்கு அப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அலாங் வித் கேப் ஃபில்லிங்கோட, கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால கேப் ஃபில்லிங்கோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. தென் 150 வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து பியரிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐஓசியில் உங்களுக்கு 165 பிஇன்னு இன்னொரு டேட்டாவுமே இருந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு 165ல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. தென் 160 150 வரைக்கும் மார்க்கெட் பியரிஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டா பார்க்கலாம். என்எம்டிசி இருக்குது. என்எம்டிசி வித் 240 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ என்எம்டிசியில் 240 தான் நமக்கு டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 237 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 242 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயாச்சு. 240 நமக்கு டார்கெட்டு, 242 வரைக்கும் ஹை ப்ரைஸ் போயிருக்கு. தென் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா எம்என்டம் ஃபினான்ஸ்னு இருக்குது. எம்என்டம் ஃபினான்ஸ் வித் 300 பிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ எம்என்டம் ஃபினான்ஸில் நமக்கு 300 தான் டார்கெட்டு, டவுன் சைட் மூவ்மெண்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 318 ஓப்பன் ஆகிருக்கு. 318 ஓப்பன் ஆகிட்டு அதோட லோ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக 300 ஹிட் ஆகிடுச்சு. மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு ஒரே கேண்டிலில் 300 வந்து ஹிட் ஆகிடுச்சு நம்மளோட எக்ஸாக்ட் டார்கெட்டு.
அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, அதோடு சேர்த்து கேப் ஃபில்லிங்கும் நடக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் டேட்டாஸ் எதுவும் சேஞ்ச் ஆகுது, சிஇ டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பை பண்ணலாம். ஆனால் டேட்டா செக் பண்ணி பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்டேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்குது. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வித் 400 பின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமில் 400 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 405 ஓப்பன் ஆயிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 395 வரைக்கும் போயிருக்கு. கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட ஃபஸ்ட்டு டார்கெட் தான் ஹிட் ஆயிருக்கு. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்டை காட்டிலும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம் இன்றைக்கி. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா சேம் டேட்டா சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா எகெயின் 390 வரைக்கும் ட்ரேட் ஆகும். இதுதான் இன்றைக்கான டேட்டா அப்டேட்டு. வேறு ஏதாவது டேட்டா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த டேட்டாவுமே இல்லை, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த டேட்டா ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைனா இதை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.